am Dr. S. Vijay Kumar, Keyhole Brain and Spine Surgeon, Neuro One Hospital. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற பேஷண்ட் வந்து ஒரு சின்ன வயசு யங் இண்டிவிஜுவல். அவர் வந்து திருப்பியும் பொறுத்துக்க முடியாத தலைவலி வந்துகிட்டே இருக்குது. சில மாதங்களுக்குள்ளுக்க அப்படி வருதுங்கிறதுக்காக வந்தார். அவர் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்திருந்தார். அவர் ஸ்கேனில் வந்து ஒரு கேவர்னோமா அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அந்த கேவர்னோமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ரத்த குழாயில் இருக்க ஒரு மாற்றம். அது வந்து தேன் கூடு மாதிரி ஒரு ரத்த குழாயில் பிறவியிலிருந்தே இருக்கக்கூடிய மாற்றம் தான் அந்த கேவர்னோமான்னு சொல்லுவோம். அது வந்து கட்டி மாதிரி இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ரத்த குழாயில் இருக்க மாற்றத்தினால சில சமயம் என்ன ஆகிடும், சில வருஷங்கள் கழித்து அது சின்னதாக ரத்த கசிவுகள் ஏற்படும். ரொம்ப சில பேர்த்துக்கு பெரிய ரத்த கசிவாக ஏற்படும். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு அவருக்கு சின்ன ரத்த கசிவுகள் அப்பப்போ ஏற்பட்டுகிட்டே இருந்தது. ஃபியூ மந்த்ஸுக்கு ஒருக்கா வந்து பார்த்தாரு. அவருக்கு வந்து ரொம்ப உள்மூல பகுதியில் அவருக்கு அந்த கேவர்னோமாங்கிறது இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு ஆப்ஷன் சொன்னோம். உங்களுக்கு வந்து சீஷர் மட்டும் அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு வேளை எப்போவாவது ரேராக அவங்களுக்கு ரத்த கசிவு வரலாம் பெருசாக. அதை வந்து நம்ம மெடிக்கல் மூலமாக மேனேஜ் பண்ணிக்கலாமா, இல்லை சர்ஜரி பண்ணி நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு. அவங்க சர்ஜிக்கல் ஆப்ஷனை சூஸ் பண்ணார். அவர் நாங்கள் சர்ஜரி மூலமாக அதை ரிமூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோன்னா, ஸோ அவங்களுக்கு சர்ஜரி மூலமாக அவர் சூஸ் பண்ணனால அவங்களுக்கு நேவிகேஷன் கைடடாக உள்ளே நம்மளுக்கு ஒரு சின்னதாக மினிமலி இன்வேசிவ் கிரேனியாட்டமின்னு சொல்லுவோம். தேவையான அளவு ஓப்பனிங் பண்ணி உள்ளே போய் அந்த கேவர்னோமாங்கிறத கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம். ஸோ கேவர்னோமாவை கம்ப்ளீட்டாக எடுத்தால் கம்ப்ளீட்டாக க்யூரபிளான ப்ராப்ளம். அது திருப்பி அந்த ரத்த கசிவு வர்றதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிரும். ஸோ கேவர்னோமா எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு எதுவும் டெபிசிட் பிரச்சனை, அவருக்கு வந்து குறைகள் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அவர் நார்மலாக இருக்கார், நார்மலாக லைஃப்பை லீட் பண்ணுறாரு. அவர் எப்பவும் போல் பழையபடி ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் அவர் வேலைக்கு போகலான்னு ஃபீல் பண்ணுறாரு. அதனால் வேலைக்கு அனுப்பிச்சிட்டோம் அவரை. ஸோ அதுக்கு கொஞ்ச நாளைக்கு அவருக்கு ஆன்டி கன்வல்சன்ஸ் சொல்லி அந்த வெட்டுக்கான மெடிகேஷன்ஸ் மட்டும் கொஞ்ச நாள் எடுக்க சொல்லுவோம். அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம நிறுத்திடலாம். ஸோ இவருக்கு கேவர்னோமாங்கிறது வந்து இருக்க பிரச்சனை வந்து இந்த ரத்த குழாயில் பெருவியல் இருக்கே மாற்றம். இது வந்து நிறையா பேருக்கு கேவர்னோமாங்கிறது இருக்கும். ஸோ அந்த கேவர்னோமா இருக்கவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் அவசியமா, சர்ஜரி தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கேவர்னோமா இருக்கவங்களுக்கெல்லாம் சர்ஜரி தேவையில்லை. நிறைய பேர்த்துக்கு சின்ன கேவர்னோமாவாக இருக்கும், எந்த ப்ராப்ளமும் அவங்க கொடுக்காது. ஸோ கேவர்னோமானால திருப்பி ப்ளீடு ரெக்கரண்டாக வந்துகிட்டே இருக்குது, அதனால் ஃபிட்ஸ் வருது அப்படின்னா அவங்களுக்கு சர்ஜரி தேவைப்படலாம். ஒரு அளவு சைஸ் ஒரு அளவுக்கு மீறி இருக்குது, கேவர்னோமா பெருசாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சர்ஜரி தேவைப்படலாம். ரொம்ப முக்கியமான இடங்கள்ல அது இருக்குது, அதனால் அவங்களுக்கு ப்ளீட் பெருசாக வந்தால் அவங்களுக்கு குறைகள் பெருசாக ஏற்படலாம். பிரெயின் ஸ்டெம் அந்த மாதிரி ஏரியாவில் இருந்ததுன்னா அவங்களுக்கு நம்ம வந்து சர்ஜரி தேவைப்படலாம். ஸோ கேவர்னோமா வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, முக்கியமான இடத்துல இல்லை, சின்னதாக இருக்கிறது சீஷர் எப்போவாது தான் காசு பண்ணுதுன்னா அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே முக்கால்வாசி பேர்த்துக்கு போதுமானது. ஸோ இதில் என்ன நம்ம பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, ஸோ திருப்பி தலைவலி வருது, இதில் இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து திடீர்னு ஃபிட்ஸ் வருது, இந்த மாதிரி இருந்தால் ஒரு இமேஜிங் எடுத்து பார்க்க வேண்டியது கண்டிப்பாக அவசியம். ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனோ ஒரு சிடி ஸ்கேனோ எடுக்கிறது மூலமாக ஃபிட்ஸ் வந்து சில பேர்த்துக்கு ஒரு வெளிப்பாடு உள்ளே இருக்க காரணத்தினால வெளிப்பாடாக இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு சில விஷயங்களுக்கு கம்ப்ளீட்டான ட்ரீட்மெண்ட் குணப்படுத்த முடிகிற மாதிரி இருந்ததுன்னா, இந்த பேஷண்ட்ஸ் மாதிரி கேவர்னோமா இருக்குது, திருப்பி ப்ளீட் வந்துகிட்டே இருக்கும், பல வருஷமாக நம்ம வாழ போகிறோம், அதோட நம்ம இருக்க வேணாம்னு நினைக்கிறவங்க அதை ஆப்ரேட் பண்ணி சேஃபாக எடுத்துக்க முடியும். ஸோ சர்ஜரி வந்து சேஃபாக பிரெயின் சர்ஜரி பண்ண முடியும். ஸோ சில விஷயங்களுக்கு நம்ம பெருசாக பிரெயின் சர்ஜரி பண்ணுவோம் அப்படின்ல மினிமலி இன்வேசிவாக சேஃபாக நேவிகேஷன் கைடன்ஸ் மூலமாக டெக்னாலஜி இருக்கிறதுனால சேஃபாக பண்ணி எடுத்துடலாம். ஸோ பேஷண்ட் நிறையா பேர் பிரெயின் சர்ஜரிக்காக பயப்படணும்னு அவசியம் இல்லை. வணக்கம், நாங்கள் துறையூரில் இருந்து வரோம். என் பேர் ராம்குமார், வயசு 30. எனக்கு சின்ன வயசுலேருந்தே தலைவலி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 9 வயசுலேருந்தே எனக்கு தலைவலி இருக்குது. இந்த கடையில் மெடிக்கல்லாம் மாத்திரை வாங்கி போட்டு இவ்வளோ நாள் ஓட்டியாச்சு. அப்புறம் இடுப்பு வலியும் தலைவலியும் ஒன்றா வரவும் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்கோசரம் ஸ்கேன் பண்ணவும் இது என்ன வலின்னு ஓப்பனாக தெரிஞ்சிச்சு. அப்புறம் ஜிஹெச்சில் போய் பார்த்தோம். ஜிஹெச்சில் பார்த்ததுக்கு அவங்க ஓப்பன் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாங்க. எங்கள் தங்கச்சியோட மாமியா மவுளுக்கு இங்கே அதே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டலில். ஆப்ரேஷன் பண்ணவும் நாங்கள் வந்து சரி காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இங்கேயே வந்து விஜயகுமார் சார் பார்த்தாரு. ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேன் எடுத்துட்டு அப்புறம் பார்த்துட்டு இது ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், மாத்திரை மறந்தாலும் இது சரி பண்ணுறது இல்லை, லேசர் மூலியமாக இதெல்லாம் எதுவுமே பண்ணுறது இல்லை, ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னாங்க. ஒரு நாள் முன்னாடியே வந்து நாங்கள் அட்மிட் ஆகிட்டோம். அதே மாதிரி அவங்க அதுக்கு மறுநாளே ஆப்ரேஷன் இது கூப்பிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த மாதிரி எல்லாம் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு நாள் ஐசியூவில் இருந்தேன், 6 நாள் வார்டில் இருந்தேன். ஆப்ரேஷன் முடிஞ்சு மறுநாளே ரெஸ்ட் ரூம்லாம் நானே எழுந்திரிச்சு நடந்து போயிட்டு இருந்தேன். அப்புறம் அதுலேருந்து ஒரு வாரம் வார்டில் இருந்ததுக்கப்புறம் சார் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. இல்லை நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதே கொடுக்கலாம், சாப்பாடெல்லாம் அதே கொடுக்கலாம்
அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு வாரம் கழித்து திரும்பி தையல் பிரிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இப்போ கொஞ்சம் தலைவலி குறைஞ்சிருக்கு. ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் பேர் வந்து விஜயகுமார் சார். அவருக்கு வந்து பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் உயிரை காப்பாற்றி விட்டுருக்கிறாரு. அவருக்கு நன்றி சொல்கிறதோட என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. ஒரு ஆளோட போகல, குடும்பம் இருக்குது, என்னை காப்பாற்றி விட்டுருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப நன்றி.